بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وإن محمدا عبده المصطفى ونبيه المجتبى ورسوله المرتضى وأنه خاتم الأنبياء وإمام الأتقياء وسيد المرسلين وحبيب رب العالمين وكل دعو بعده فغير وهوى وهو المبعوث إلى عامة الجن وكافة الورى. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் எம் உயிருக்கும் மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபிஈன்களின் மீதும் தபஅ தாபிஈன்களின் மீதும் மேலும் நல்ல முறையில் யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவரின் மீதும் நம்மின் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த வானத்தையும் பூமியை படைத்ததும் இந்த சூரியனையும் சந்திரனை படைத்ததும் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்ததும் இந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்ததும் அனைத்தும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரே ஒரு கலிமத்திற்காகத்தான், என்ற இந்த ஒரே ஒரு வார்த்தைக்காகத்தான். அன்பார்ந்தவர்களே, நம் மீது முதலாவதாக நம் மீது கடமையாக்கப்பட்டதும் நம் மீது மிகவும் கடமையாக உள்ளதும் அல்லாஹ்விற்கு நாம் கொடுக்கக்கூடிய உரிமையும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாமல் வேறு என்னவாக இருக்க முடியும் என்பார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள், நமக்கு அல்லாஹ்விடமிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் என்ன, அல்லாஹ்விற்கு நம்மிடமிருந்து கிடைக்கக்கூடிய உரிமைகள் என்ன என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், كنت رديف النبي صلى الله عليه وسلم على حمار. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் வாகனத்திலே பின்பிலே அமர்ந்திருந்தேன். رسول الله صلى الله عليه وسلم இடத்திலே கேட்டார்கள். فقال لي يا معاذ
أتدري ما حق الله على عباده وما حق العباد على الله. என்னிடம் கேட்டார்கள், உனக்கு தெரியுமா அல்லாஹ்விற்கு மனிதர்களிடமிருந்து கிடைக்க வேண்டிய உரிமை என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் மனிதர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்க வேண்டிய உரிமை என்னவென்று தெரியுமா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், قلت الله ورسوله أعلم. அல்லாஹ்வும் அவருடைய தூதருமே நன்றாக அறிந்தவர்கள் என்பதாக நான் கூறினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹக்குல்லாஹி அலல் இபாத், அடிமைகளிடமிருந்து அல்லாஹ்விற்கு கிடைக்க வேண்டிய ஹக், அவனுக்கு அல்லாஹ்விற்கு கிடைக்க வேண்டிய உரிமை என்னவென்றால் ஐயஹ்புதுஹு வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனை மட்டும் வணங்க வேண்டும், அவனை எல்லாமே இருக்கக்கூடிய அனைத்தையும் நிராகரிக்க வேண்டும் என்பதாக. அப்படி செய்தால் அடிமைகளுக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடிய உரிமை என்னவென்று தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லா யுஅذிப மன் லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, யார் அல்லாஹ்விற்கு பங்கை சேர்க்காமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்குகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா வேதனை செய்ய மாட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸிலே நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே நபிமார்கள் வந்ததும் நபி தூதர்கள் வந்ததும் அனைவரும் வந்து போயது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த வார்த்தையை சொல்வதற்காகத்தான், இந்த வார்த்தையை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் அனைத்து நபிமார்களும் தூதர்களும் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறையான திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார், வமா அர்ஸல்னா மின் قبلك من رسول إلا نوحي إليه أنه لا إله إلا أنا فاعبدون. நாம் இந்த உலகத்திலே தூதர்கள் எல்லாம் அனுப்பியதின் காரணம் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அதைத்தான் அன்பார்ந்தவர்களே அனைத்து தூதர்களும் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அதையும் குர்ஆனிலே கூறி காண்கின்றார், وَإِلَى عَادٍ أَخَاهُمْ هُودًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُم مِّنْ إِلَٰهٍ غَيْرُهُ وَإِلَى ثَمُودَ أَخَاهُمْ صَالِحًا قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ مَا لَكُم مِّنْ إِلَٰهٍ غَيْرُهُ وإلى مدين أخاهم شعيبا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره. அனைவரும் அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும், வேறு யாரையும் வணங்கக் கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், وَلَقَدْ بَعَثْنَا فِي كُلِّ أُمَّةٍ رَسُولًا أَنِ اعْبُدُوا اللَّهَ وَاجْتَنِبُوا الطَّاغُوتَ. நாம் இந்த உலகத்திலே ஒவ்வொரு உம்மத்திற்கும் நாம் ரசூல்மாரை அனுப்பியது நாம் அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும், அவன் அல்லாமல் மற்ற அனைவரையும் நிராகரிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்பதாக அல்லாஹ் தஆலா அவருடைய அருள்மறை திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார். அதற்கான காரணம் என்ன என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த ஷிர்க் என்பதுதான், இணை வைப்பு என்பதுதான், ஷிர்க் என்பது மிக பெரும் ஒரு மோசமான கொடுமையான ஒரு பாவமாக இருக்கின்றது. அதனால் தான் அனைத்து தூதர்களும் அதை தடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா அதைத்தான் அல்லாஹ் தஆலா தடுக்க கூறினார். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார், இன்ன ஷிர்க லகுல்முன் அதீம், நிச்சயமாக இந்த இணை வைப்பு என்பது மிக பெரும் ஒரு அநீதியாக அக்கிரமமாக இருக்கிறது என்பதாக கூறுகின்றார். எதனால் அல்லாஹ் தஆலா அக்கிரமமாக இருக்கின்றார், எதனால் அல்லாஹ் தஆலா அநீதி என்று கூறுகின்றார்? நாம் அந்த குல் என்ற வார்த்தையை நாம் பரிசோதித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு இடத்திலே நாம் வைக்கக்கூடிய ஒன்றை வேறு ஒரு இடத்திலே வைப்பது, அதாவது அல்லாஹ்விற்கு நாம் கொடுக்கக்கூடிய உரிமையை நாம் மற்றவர்களுக்கு கொடுப்பது. அல்லாஹ் தஆலா கூறினார், இன்ன ஷிர்க லகுல்முன் அதீம், அது மிக பெரும் ஒரு மோசமான அநீதியாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். பாந்தவர்களே, மேலும் இந்த ஷிர்க்கை பற்றி கூறும் பொழுது அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், இதோ நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்களே, இந்த உலகம் எப்படி இருந்து நடக்கின்றது, இதோ இந்த மலைகள் எப்படி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சரியாக நின்று கொண்டிருக்கின்றது, இதோ இந்த வானம் எப்படி எந்த ஒரு தூணும் இல்லாமல் சரியாக நின்று கொண்டிருக்கின்றது. ஆனால் அவர்கள் ஷிர்க் வைத்ததின் பெயரால் அதையெல்லாம் இடிந்து விழுகக்கூடிய நேரம் ஆகிவிட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா அருள்மறை திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார், தகாது ஸமாவாத்து யதஃபத்தரு
இந்த வானங்கள் எல்லாம் இடிந்து விழுகக்கூடிய நேரமாகிவிட்டது. பூமி எல்லாம் பிளரக்கூடிய நேரமாகிவிட்டது. மலைகள் எல்லாம் இடிந்து பொழியக்கூடிய நேரமாகிவிட்டது என்பார் அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு காரணத்தை கூறுகின்றார். அவர்கள் அல்லாஹ்விற்கு ஒரு குழந்தையை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதாக, அல்லாஹ்விற்கு இணை வைத்தார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். பார்த்தவர்களே, எந்த அளவிற்கு இந்த பூமி அனைத்தும் இடிந்து விழுக போகின்றது என்று கூறும் அளவிற்கு மிக பெரும் பாவமாகும் என்றார்களே. மேலும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்றார்களோ அதை அல்லாஹ் தஆலா அவர்கள் தௌபாவை செய்யும் வரை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டார் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். மற்றவர்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் தஆலா நாடினால் அதை மன்னித்து விடுவார் என்பவர்களே. மேலும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹ், யார் அல்லாஹ்வை கொண்டு இணை வைக்கின்றார்களோ ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னah, அவர்கள் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தடை செய்து விடுகின்றார் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கூறினார், லா இன் அஷ்ரக்த லா யஹ்பதன்ன அமலுக். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறினார், நீ ஷிர்க் வைத்தாலும், நீ அல்லாஹ்விற்கு நீ பங்கு சேர்த்தாலும் உன்னுடைய அமல்கள் அனைத்தும் பொடிந்து சின்னாபின்னமாகிவிடும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அனைத்து நபிமார்களும் இந்த ஷிர்க்கை பயந்தார்கள், ஆனால் நாமோ பயப்படுவதில்லை என்பார்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆவை கேட்டார்கள், வஜ்னுபினி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம், அல்லாஹ்வே என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் இந்த சிலை வணக்கத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். யார் என்பார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்? அல்லாஹ் தஆலா தௌஹீதிற்கு முன்மாதிரியாக கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தஆலா கூறினார், வத்தபஉ மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, நீங்கள் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறினார். அந்த அளவிற்கு தௌஹீதிற்கு முன்மாதிரியாக எடுத்து சொல்லப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆவை கேட்டார்கள். ஆனால் நாம் பயப்படுவதில்லை என்பார்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அனா அலம், நான் அறிந்து கொண்டு உனக்கு இணை வைப்பதிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு கேட்டார்கள் அல்லாஹ்விடமிருந்து. மேலும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய மகனிற்கு உபதேசம் செய்கின்றார்கள். யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், என்னுடைய அருமை மகனே, நீ அல்லாஹ்விற்கு நீ பங்கு சேர்க்காதே, நீ அல்லாஹ்விற்கு இணை வைத்து விடாதே என்று சொன்னார். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், அது நிச்சயமாக மிக பெரும் ஒரு பாவமாக இருக்கின்றது என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். அனைத்து நபர்களும் அனைத்து நபிமார்களும் இந்த ஷிர்கை பயந்தார்கள் என்பார்களே. ஆனால் நாமும் பயப்படாமல் இருக்கின்றோம். நாம் என்ன நினைத்து வைத்திருக்கின்றோம்? நாம் பிறந்ததிலிருந்து முஸ்லிம் தானே, நம்மிடத்தில் எப்படி ஷிர்க் வரும் என்பதாக நாம் நினைத்துவிட்டு நாமும் அதை நாம் கண்டிக்காமல் அதனை விட்டு விடுகின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கூறினார்கள், அஷ்ஷிர்கு ஃபீக்கும் அஃபா மின் தபீபின் நம்ல், அதாவது ஒரு எறும்பு எப்படி மெதுவாக ஊர்ந்து ஊர்ந்து வருகின்றதோ அதே போல் இந்த இணை வைப்பு என்பது உங்களிடத்திலே ஊர்ந்து ஊர்ந்து வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். யாருடன் கூறினார்கள்? சஹாபாக்களோடு. ஈமானிலே ഏറ്റവും நம்மை விட மிகவும் பலமானவர்கள் அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஷ்ஷிர்கு அஃபா ஃபீக்கும் மின் தபீபின் நம்ல், உங்களிடத்திலே இந்த ஷிர்க் ஊறி எப்படி எறும்பு ஊறி வருகின்றதோ அதே போல் உங்களிடத்திலே வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கூறினார்கள், அலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன் அத்ஹப அன்க ஷிர்குல் கிபார் வல் ஸிகார், நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லித் தருகின்றேன், அதை செய்தால் உங்களுக்கு ஷிர்க் உங்களை விட்டு போகிவிடும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு இந்த துஆவை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக வ அனா அலம் வஸ்தக்ஃபிரு லிமா லா யஅலம், நான் அறிந்து கொண்டு நான் உன்னிடத்திலே உனக்கு நான் பங்கு சேர்ப்பதை நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்பதாக துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். மற்றொரு ஹதீஸை பார்க்கலாம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஹ்வஃபு மா அஸாஃபு அலைக்கும் அஷ்ஷிர்குல் அஸ்கர். நான் உங்களிடத்தில் மிகவும் பயப்படுவது ஷிர்குல் அஸ்கர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ரசூலுல்லாஹ் மிகவும் பயப்படுவது என்பதாக கூறினார்கள் என்றார்கள். ஷிர்குல் அஸ்கர் என்பதாக கூறினார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா ஷிர்குல் அஸ்கர், ஷிர்குல் அஸ்கர் என்ன என்பதாக கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அர்ரியா, முகஸ்துதி என்பதாக கூறினார்கள். பிறரை காண்பிப்பதற்காக செய்வது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். என்பவர்களே, மிகவும் மோசமான ஒரு செயல் என்ன என்று தெரியுமா? மோசமான காரியம் என்ன என்று தெரியுமா? ஹிதாயத் கிடைத்த பிறகு, அதிலிருந்து நமக்கு ஹிதாயத் கிடைத்த பிறகு நாம் ஷிர்கிலே செல்வது என்பதுதான். அது பார்வை கிடைத்த பிறகு அந்ததியிലേക്ക് சென்றது போல், நேர் மார்க்கம் கிடைத்ததற்கு பிறகு வழியேட்டிற்கு சென்றது போல் என்பார்களே. நாம் அதனால் அதை குறித்து நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், நாம் அனைவரையும் நாம் முஸ்லிமாகத்தான் நாம் படைத்திருக்கின்றோம், ஆனால் ஷைத்தான் அவர்களை வழியெடுத்து விடுகின்றார் என்பதாக அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸியில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், "خلقت عبادي حنفاء", நான் என்னுடைய அடிமைகளை நான் முஸ்லிமாகத்தான் படைத்திருக்கின்றேன், ஆனால் ஆனால் ஷைத்தான் அவர்களை வழியெடுத்து விடுகின்றார் என்பதாக அல்லாஹ் தஆலா ஹதீஸுல் குத்ஸியிலே கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே ஷிர்க் என்பது ஒரே அடியாக மொத்தமாக வந்து விடாது. ஆனால் அதற்கு பகரமாக ஷைத்தானுக்கு சில படிகள் இருக்கின்றது. அதாவது சில ஷிர்கிലേക്ക് எத்தக்கூடிய சில கதவுகளை திறந்து விடுவார். அதன் மூலமாகத்தான் அவர்கள் அதை ஒரு நன்மையான காரியமாக நினைத்துக் கொண்டு, அதாவது ஷிர்க்கும் தௌஹீதும் சரியாக புரியாதவர்கள் அதை ஒரு அல்லாஹ்விலேக்கு அடுப்பிக்கக்கூடிய ஒரு நல்ல வழியாக தேர்ந்தெடுத்து, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நல்ல வழியாக அதை தேர்ந்தெடுத்து அதை பின்பற்றி இறுதியிலே ஷிர்க் என்ற கூடிய அந்த படுகொலியிலே அவர்கள் விழுந்து விடுவார்கள் என்பார்களே. அதனால்தான் நாம் என்ன தௌஹீத் என்ன, ஷிர்க் என்ன என்பதை நாம் நன்றாக நாம் படிக்க வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், وقالوا لا تذرن آلهتكم ودا ولا سواعا ولا يغوث ويعوق ونسرا. அவர்கள் கூறினார்கள், இதோ நீங்கள் வணங்குகின்றீர்களே இந்த வத்தும் சுவா அவரெல்லாம் நீங்கள் விட்டு விடாதீர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃசீரிலே கூறுகின்றார்கள், அவர்கள் எல்லாம் இன்னஹும் மின ஸாலிஹீன் மின் கௌமி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலகட்டத்திலே வாழ்ந்த மிகவும் நல்ல அடியார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு பிறகு, அவர்கள் மரணித்ததற்கு பிறகு ஷைத்தான் அவர்களிடத்திலே வந்துவிட்டு கூறினார், அவர்கள் எப்படி எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், எப்படி எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நல்ல இபாதத்துகளை அவர்கள் செய்தார்கள், அவர்களை நீங்கள் ஆதரிக்க கூடாதா என்று கூறி அவர்கள் இருந்த இடத்திலே அவர்கள் ஒரு சிலையை வைத்தார்கள். அவர்கள் அப்படி அதை ஆதரித்தார்கள், ஆனால் அவர்கள் வணங்கவில்லை. ஆனால் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அடுத்த தலைமுறை வந்தார்கள், அவர்கள் அதை வணங்கினார்கள். இப்படித்தான் பார்த்தவர்களே சிறிது சிறிதாக ஷிர்க் வருகின்றது. அதே போல இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் அந்த சிலைகளை வைத்தார்களே எதற்காக என்று சொன்னால், அவர்கள் அதை பார்த்து இவர்கள் எந்த அளவிற்கு இந்த உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே எந்த அளவிற்கு இபாதத் செய்தார்களோ அதே போல அவர்களை பார்த்து நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த சிலையை வைத்தார்கள். ஆனால் அது இறுதியிலே ஷிர்கிலே வந்து முடிந்தது. அதே போல்தான் குறைஷிகள் வணங்கிக் கொண்டிருந்த லாத் என்று சொல்லக்கூடியவர் இந்த ஹஜ்ஜிற்கு வருபவர்களுக்கு ஒரு பாயாசமின் போல அவர் செய்து கொடுப்பவராக இருந்தார். ஆனால் அவர் மரணித்த பிறகு அவருடைய விஷயத்திலே அவர்கள் அதிகமாக சிலையை வைத்து அவர்கள் வணங்கவில்லை. அப்படி வைத்துதான் இறுதியிலே அவர்கள் கடவுளாக ஒரு இலாகாக அவர்கள் லாத்தை வணங்கினார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இப்படி சிறிய சிறிய கதவுகள் மூலமாகத்தான் இந்த ஷிர்குல் அக்பர் ஷிர்க் என்பது வருகின்றது. அது ஒன்றுதான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி எத்தக்கூடிய அனைத்து காரியங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூடிவிட்டார்கள் என்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னை நீங்கள் அதிகமாக புகழாதீர்கள் என்பதாக. பின்பு எப்படி என்பார்களே சாலிஹீன்களையும் அவுலியாக்களையும் நாம் புகழ்வது, நீங்கள் அதிகமாக புகழாதீர்கள் என்பதாக கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யா தத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா அல்-மஸீஹ் இப்னு மர்யம், எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு
இந்த நசாராக்கள் புகழ்ந்து இறுதியிலே கடவுளாக மாற்றினார்களோ அதே போல் நீங்கள் என்னை புகழாதீர்கள். இன்னமான அப்துல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய அடிமையாவேன். ஃபகூலு அப்துல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்று கூறுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எந்த அளவிற்கு இந்த ஷிர்க்குடைய வாசிகள் அடைச்சார்கள் என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் இப்படி கூறுபவர்களாக இருந்தார்கள். நீங்கள் அல்லாஹ் நினைத்ததாலும் நீங்கள் நினைத்ததாலும் தான் இது நடந்தது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். லா தகூலு மா ஷா அல்லாஹ் வ ஷா ஃபுலான் வலாக்கின் கூலு மா ஷா அல்லாஹ் ثم ஷா ஃபுலான். நீங்கள் அல்லாஹ்வும் நீயும் நாடியதால் நடந்தது என்பதால் நீங்கள் கூறாதீர்கள். அல்லாஹ் நாடினால் பின்பு நீங்கள் நாடினீர்கள் என்பதாக கூறுங்கள். அதில் போலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு அந்த வழிகளை சிற்கிலே செல்லக்கூடிய அந்த வழிகளை அடைத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்திலே பார்க்கலாம், சில சிறுக்குடைய வழிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தர்காவிற்கு செல்வது, சென்ற அந்த இடத்திலே சுஜூதை செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக மிகவும் கடுமையான வேதனையால், மிகவும் கடினமான நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் சொன்னார்கள், யகூதிகளுடைய மேலும் நசாராக்களுடைய மேலும் அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக. காரணம் என்ன? இத்தகது குபூர் அன்பியாஇன் மசாஜித், அவருடைய நபிமார்களுடைய கபர்களை அவர்கள் சுஜூத் செய்யக்கூடிய ஸ்தலமாக அவர்கள் மாற்றினார்கள், சுஜூத் செய்யக்கூடிய இடமாக அவர்கள் மாற்றினார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே தான் இன்றும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 பேர் இருக்கின்ற ஒரு இடத்திலே சென்றார்கள். 9 நபருக்கு பைஅத் செய்தார்கள். ஆனால் ஒரே ஒரு நபரை விட்டு விட்டார்கள். கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக நீங்கள் இவர்களை விட்டீர்கள்? இந்த ஒருவரை மட்டும் விட்டீர்கள் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்ன அலைஹி தமீமா, அவனிடத்திலே தமீம் வச்சிருக்கின்றது, அதாவது சாயத்தை கட்டியிருக்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கூறிவிட்டு அதை முறித்து விட்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக், யார் இந்த தமீமத்தை கட்டினார்களோ, இந்த தாயத்து தகடியை கட்டினார்களோ அவர்கள் ஷிர்க் வைத்து விட்டார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, மேலும் இன்று பல நபர்களிடத்திலே கேட்டால் நாம் பார்க்கலாம், அல்லாஹ் தஆலா எங்கே இருக்கின்றான் என்று கேட்டால் அனைத்து இடத்திலும் இருக்கின்றான் என்பதாக கூறுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே ஒரு பெண்ணை, ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை பரிசோதித்தார்கள். அவள் முஃமினானவளா இல்லையா என்பதற்காக அவளிடத்திலே கேட்டார்கள், ஐன அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கின்றான்? அந்த பெண் கூறினாள், ஃபிஸ் ஸமா, வானத்தில் என்பதாக கூறினாள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஹ்திக்ஹா ஃபஇன்னஹா முஃமினா, அவளை நீங்கள் விடுவித்து விடுங்கள், அவள் முஃமினாவாள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் தஆலா வானத்தில் தான் இருக்கின்றார். ஆனால் அனைத்து இடங்களிலும் நடக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அறிகின்றார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியதை போல, வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லா ஹு வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர். அல்லாஹ் தஆலா கரையிலும் கடலிலும் என்னவெல்லாம் நடக்கின்றதோ அதை அனைத்தையும் அறிகின்றார். வ யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர் வ மா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, மரத்தில் இருந்து ஒரு இலை போலும் அவன் அறியாமல் விழுவதில்லை என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அல்லாஹ் தஆலா அனைத்து இடத்திலும் அறிகின்றார். ஆனால் அல்லாஹ் தஆலா அனைத்து இடத்திலும் இல்லை. அல்லாஹ் தஆலா வானத்தில் இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அதே போல் ஷிர்கை குறித்து நாம் அறிந்ததை போல் தௌஹீதை குறித்தும் நாம் அறிய வேண்டும். தௌஹீத் என்று கூறினால் அனைத்து விஷயங்களிலும் அல்லாஹ் தஆலாவை நாம் ஏகனாக்குவது, அதாவது ருபூபிய்யத் வல் உலூஹிய்யத் வல் அஸ்மாஇ வஸ் சிஃபாத். ருபூபிய்யத் என்று கூறினால் அதாவது அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய செயல். அல்லாஹ் தஆலா மழை பெய்ய வைக்கின்றான், அல்லாஹ் தஆலா சூரியனையும் சந்திரனையும் மாற்றி மாற்றி வர வைக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா செய்யக்கூடிய செயல்களிலே அல்லாஹ் தஆலாவை நாம் ஏகனாக்க வேண்டும். இரண்டாவதாக உலூஹியத் என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய செயல்களில் அல்லாஹ் தஆலா ஏகனாக்குவது, அதாவது நம்முடைய தொழுகை அல்லாஹ்விற்கு வேண்டி மட்டும் சொல்லுவது, நம்முடைய ஜகாத்தை அல்லாஹ்விற்கு வேண்டி மட்டும் கொடுப்பது. அப்படி அல்லாஹ் தஆலாவை உலூஹியத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த செயல்களை அல்லாஹ் தஆலா ஏகனாக்குவது. மூன்றாவதாக அஸ்மா வ சிஃபாத் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவருடைய குர்ஆனிலும் சுன்னத்திலும் கூறப்பட்ட திருநாமங்களும் அவருடைய சிறப்புகளையும் எப்படி இருக்கின்றதோ அதே போல் அதை நம்புவது என்பவர்களே. அல்லாஹ் தஆலா அவருடைய திருமறை குர்ஆனிலே கூறுகின்றார், வமா ഖലഖதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன்,
என்ற அர்த்தத்தை இமாம் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். அல்லாஹ் தஆலா மனிதர்களையும் ஜின்களையும் படைக்கவில்லை அவனை ஏகனாக்குவதற்கு அல்லாமல், வணக்கத்தை அவனை ஏகனாக்குவதற்கு அல்லாமல் அல்லாஹ் தஆலா படைக்கவில்லை என்பதாக நம்மால் தஃசீரிலே காண முடியும் என்பார்கள். மற்ற இடத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அதனொപ്പം நீங்கள் யாரையும் நீங்கள் ஷிர்க் இணைக்காதீர்கள், பங்கு சேர்க்க என்பதாக கூறினார்கள். அதாவது நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஷிர்க்கில் இருந்து நாம் முழுவதுமாக நாம் நிராகரிக்க வேண்டும், பின்பு நாம் அல்லாஹ்வை நாம் ஏகனாக்க வேண்டும் என்பதுதான் பார்ந்தவர்களே. இதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், வல்லாஹு ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே 10 கட்டாயமான காரியங்களை கூறுகின்றார். அல் வஸாயா அல் அஷ்ரா, 10 கட்டாயமான காரியங்களை கூறுகின்றார். அதில் அல்லாஹ் தஆலா முதலாவதாக தொடங்கியது வல்லாஹு ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் வேறு யாரையும் வணங்காதீர்கள் என்பதுதான். இதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா ஹராமை குறித்து கூறும்பொழுது கூறுகின்றார், குல் தஆலு அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும் அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அதிலும் அல்லாஹ் தஆலா ஹராமாக்கியதிலும் முதலாவதாக கூறியது அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ்வை கொண்டு நீங்கள் ஷிர்க் வைக்காதீர்கள் என்பதாகத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இஜ்தனிபு சபஅல் மூபிகாத், நீங்கள் 7 வன்பாவங்களை நீங்கள் நிராகரியுங்கள் என்பதாக கேட்டார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமா ஹுன்ன யா ரசூலல்லாஹ், என்ன என்பதாக கேட்கும் பொழுது முதலாவது கூறுவது அஷ்ஷிர்கு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஷிர்க் வைப்பது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று. இதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா உலகத்தையும் சூரியன் அனைத்தையும் படைத்தது, சொர்க்கத்தையும் நரகத்தையும் அனைத்தையும் படைத்தது இந்த ஒரே ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதற்காகத்தான். நாம் முதலாவதாக இந்த தௌஹீதை நாம் படிக்க வேண்டும், ஷிர்க் என்ன என்பதை நாம் படிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறினார் இல்லையா, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ், நீங்கள் அறியுங்கள் அல்லாஹ் அல்லாத வேறு ஒரு இறைவனும் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகிறார். நீங்கள் அறியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். இது அன்பார்ந்தவர்களே, முதலாவதாக லா இலாஹா இல்லல்லாஹ் என்ன, ஷிர்க் என்ன, தௌஹீத் என்ன என்பதை நாம் முழுவதாக நாம் படிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக என்று கூறி முதலாவது உரையை நிறைவேற்றுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். الحمد لله الذي جعل هذه الأمة بسنة نبيه محمد صلى الله عليه وسلم وجعلها مصدرا للهداية ومنهجا للحياة، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، அன்பார்ந்தவர்களே, நாம் முதலாவது உரையிலே ஷிர்க்கை, நாம் தௌஹீதை குறித்தும் ஷிர்க்குடைய அபகடத்தை குறித்தும் நாம் அறிந்தது போல், நாம் தௌஹீதிற்கு அதே போல் அதைவிட சிறப்பும் இருக்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். அதிலே முதலாவதாக பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அதைத்தான் உலகத்திலே அனைத்து மனிதர்களும் ஆசைப்படுவது. பயம் இல்லாத ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால் நாம் தௌஹீதோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், الذين آمنوا ولم يلبسوا إيمانهم بظلم أولئك لهم الأمن وهم مهتدون. யார் ஈமானோடு, ஈமான் எந்த விதமான அநீதியும் செய்யாமல், அநீதி என்று சொன்னால் ஷிர்க் எதுவும் செய்யாமல் யார் வாழுகின்றார்களோ உலாயிக லஹுமுல் அம்ன், அவர்களுக்கு தான் பயம் இல்லாத வாழ்க்கை என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். உலாயிக லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன், அவர்கள் தான் ஹிதாயத் உள்ளவர்கள் என்பதாகவும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். என்பவர்களே, இரண்டாவதாக ஷஃபாஅத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிந்துரை. அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டார்கள், மன் அஸ்அது الناس بشفاعتك يا رسول الله, உங்களுடைய ஷஃபாஅத்தில் உங்களுடைய ஷஃபாஅத்திற்கு மிகவும் ஏற்றவர் யார் என்று கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அஸ்அது الناس بشفاعتي يوم القيامة من قال لا إله إلا الله خالصا من قلبي, யார் அவருடைய மனதால் லா இலாஹா இல்லல்லாஹ்வை முழுமையாக ஏற்று யார் கூறுகின்றார்களோ அவர்களுக்கு தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மூன்றாவதாக சொர்க்கம் நிச்சயமாக கிடைக்கும் என்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் மாத லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ தഖல அல் ஜன்னah,
யார் அல்லாஹ்விற்கு எந்த விதமான பங்கும் சேர்க்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி, யாருடைய மனதிலே சிறிய அளவு ஒரு தௌஹீத் இருக்கின்றதோ, லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கின்றதோ, அவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஏற்றுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற ஹதீஸிலே கூறினார்கள், யுக்ரிஜு மினன் நார் மன் قال லா இலாஹ இல்லல்லாஹ். யா அல்லாஹ் தஆலா நரகத்தில் இருந்து வெளியாக்குவார் யாரை மன் قال லா இலாஹ இல்லல்லாஹ், யார் லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறுகின்றார்களோ. எப்படி வகான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கைர், அவருடைய மனதிலே ஒரு சிறிய மணி தூக்கம், அந்நம்லத்தும் சகீரா, ஒரு எறும்புடைய மணி தூக்கம் அவருடைய மனதிலே ஈமான் இருந்தது என்று சொன்னால், அவருடைய மனதிலே லா இலாஹ இல்லல்லாஹ் தௌஹீத் இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அவர்களை சொர்க்கத்திலே ஏற்றுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அனைத்தும் இந்த தௌஹீதை அனுசரித்துதான் வாழ்ந்தவர்களே. ஆகியவை நாம் தௌஹீதை நன்றாக படித்து தௌஹீதை ஷிர்க் என்றெல்லாம் நாம் ஷிர்க் என்ன படித்தால்தான் நாம் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்பது நமக்கு தெரியும். ஆகியவை அன்பார்ந்தவர்களே, இதை குறித்து நாம் நன்றாக படிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சொர்க்கத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் நல்ல ரீதியிலே இந்த உலகத்திலே தௌஹீத் உள்ளவராக வாழ்ந்து மரணிக்க செய்வாராக. மேலும் மறுமையிலே நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஒருமித்து கூட்டுவாராக என்று கூறி اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفر والكافرين يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم إني على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم اغفر لنا ولوالدينا ورب ارحمهما كما ربياني صغيرا. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.